இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாக ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். எரேமியா புத்தகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 4 முதல் 8 முடிய. எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறுபிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, எரேமியாவை இறைவன் அழைக்கிறார். அப்போது அவர் இறைவனிடம் சொல்கிறார்: ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, என்னால் எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார்: அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. ஏன் அவர் மறுக்கிறார் என்றால் பயம். சிறுவனாக இருக்கக்கூடிய நான் அரசர்களிடமும் மக்களிடமும் போய் இறைவார்த்தையை அறிவிக்கும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்ற பயம். ஏற்றுக்கொள்ளாமல் என்னை தாக்கி விடுவார்களா என்ற பயம். என்னை கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம். இப்படி பலவிதமான பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் இறைவனை பார்த்து, ஆண்டவரே, நான் சிறு பிள்ளை, எனக்கு அதை செய்கிறது கடினம் என்று சொல்லி அவர் முறையிடுகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்மில் பலர் சாதிக்க முடியாமல் வாழ்க்கையிலே தடுமாறி ஒரு மூலையிலே விழுந்து கிடக்கிறோம் என்றால், சோர்ந்து போய் கிடக்கிறோம் என்றால், பிறருடைய பகடிக்கு நாம் ஆளாகிவிட்டு இருக்கிறோம் என்றால், அதற்கு முக்கிய காரணம் பயம். பயத்தின் காரணமாக நாம் முடங்கி போய் கிடக்கிறோம். எரேமியா இறைவனுடைய அந்த வார்த்தையை கேட்டதும், அஞ்சாதே என்ற அந்த வார்த்தையை கேட்டதும் அவர் துணிந்து அந்த பணியை அவர் செய்ய சென்று விடுகிறார். ஆனால் நாம் பல நேரத்தில் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்னும் அந்த வார்த்தையை கேட்டும் கேட்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய தோல்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த பயத்தில் 2 வகை உண்டு. ஒன்று கற்பனை பயம், இரண்டாவது பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பயம். இந்த கற்பனை பயம் என்று பார்க்கும்போது, இல்லாத ஒன்றை இருப்பதாக நாமே கற்பனை செய்துவிட்டு நாம் அதை நினைத்து பயப்படுவது. சிறுவன் ஒருவன் இருந்தான். அவனுடைய வீட்டிற்கு சற்று தொலைவிலே மிகப்பெரிய ஒரு ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தினுடைய அந்த விழுதுகள் இரவு நேரத்திலே வித்தியாசமாக தெரியும். ஆகவே அந்த சிறுவன் நினைத்தான், மாலை 6 மணிக்கு மேல் அந்த ஆலமரத்தில் பேய் இருக்கிறது என்று. ஆகவே 6 மணிக்கு மேல் அவன் அந்த ஆலமரத்தை தாண்டி செல்லக்கூடிய எந்த பயணத்தையும் மேற்கொள்வது கிடையாது. அவருடைய அப்பா அம்மா சொல்லியிருந்தாங்க, நீ 6 மணிக்கு மேலே அந்த ஆலமரத்தை தாண்ட வேண்டும்னா இந்த சின்ன இயேசு படத்தை, உன்னுடைய திரு ஆண்டவர் படத்தை உன்னுடைய அந்த பாக்கெட்டில் வச்சுக்க. பயம் என்றால் உடனே அதை எடுத்து பார்த்தபடி நீ ஓடி வந்து விடு என்று சொல்லி அந்த படத்தை கொடுத்துருந்தாங்க. ஆகவே எப்போதெல்லாம் 6 மணி தாண்டி அந்த இடத்தில் பயணிக்கிறாரோ அப்போதெல்லாம் அந்த திரு ஆண்டவர் படத்தை பார்த்துவிட்டு கடந்து செல்வார். ஒரு நாள் இதுபோல் வேகமாக வர வேண்டும் என்று வந்தார். ஆனால் 6 மணி தாண்டி விட்டது அந்த ஆலமரத்தை தாண்ட. அந்த ஆலமரத்தை தாண்டி வந்து கொண்டிருந்த போது அவருடைய சட்டப்பையில் இருக்கக்கூடிய அந்த திரு ஆண்டவர் படத்தை எடுக்க உள்ள கையை போடுறார்.
படத்தை மறந்து வீட்டில் வச்சிட்டார். உடனே அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த இடத்திலேயே நிலை குலைந்து மயங்கி விழுந்து விடுகிறார். அவருடைய பெற்றோர்கள் அவரை மருத்துவமனையில் 5 நாட்கள் வைத்து மருத்துவ சோதனையெல்லாம் முடித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. 5 நாள் மருத்துவம் செய்யக்கூடிய அளவில் அவர் பயந்து விழுந்து விட்டார். கற்பனை பயத்தோடு பலர் நம்மளை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இரண்டாவது, பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பயம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல்வேறு எதிர்மறையான நிகழ்வுகளை சந்திக்க நேரிடுகிறது. அந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்தாலும் பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் நம்மிடம் ஒரு விதமான பயத்தை, உளவியல் பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு சென்று விடுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், அந்த இளைஞர் கட்டிலிலே படுத்தால் தூங்க மாட்டார், அவரால் தூங்க முடியாது. ஆனால் தரையில் படுத்தார், நன்றாக அவருக்கு தூக்கம் வரும், எந்த பிரச்சனையும் இல்லை. அது என்ன காரணம் என்று அந்த உளவியலாளர் ஆய்வு செய்த போது, அவர் சிறு குழந்தையாக இருந்தபோது ஒரு முறை அவருடைய வீட்டிற்கு திருடன் வந்தார். அந்த திருடன் திடீரென்று ஒரு அறையில் இருக்கக்கூடிய கட்டிலுக்கு அடியிலே போய் ஒளிந்து கொண்டார். கடைசியாக அவருடைய தந்தை எல்லோரும் சேர்ந்து அந்த திருடனை அந்த கட்டிலுக்கு அடியிலிருந்து பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்தார்கள். ஆகவே அந்த சிறுவன் என்ன நினைத்தான் என்றால், கட்டிலுக்கு அடியில் எப்போதுமே திருடன் இருப்பான் என்று ஒரு சிந்தனையை வளர்த்து கொண்டு எப்போது அதை பார்த்தாலும் அவனுக்கு பயமாக மாறிவிட்டது. அவன் வளர்ந்து இளைஞனான பின்பும் கூட அவனை தெரியாமலேயே அந்த கட்டிலை பார்த்தா அவனுக்கு பயம் வந்துவிடும். இது பாதிப்புகளால் ஏற்படக்கூடிய பயம். இப்படிப்பட்ட இந்த 2 விதமான பயத்தையும் அறிவியலாளர்கள் 7 விதமான பயத்தோடு தொடர்பு படுத்துகிறார்கள். அதாவது தோல்வி பயம். அதாவது எதை தொட்டாலும் நான் தோற்று விடுவேனோ, நான் ஜெயிக்க மாட்டேனோ, நான் இதற்கு தகுதியற்ற ஆளோ என்று தோல்வியை நினைத்து நாம் பயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த குருத்துவ நிலையிலே தொடக்க காலத்தில் இருந்த பொழுது எங்களுடைய அந்த இல்லத்திலே ஒரு சில விழாக்கள் நடைபெற்றது. அதிலே பேச்சு போட்டிக்காக யாரெல்லாம் பெயர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். நான் என்னுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு மீண்டும் போய், ஐயோ நமக்கு என்ன பேச வருமா, நம்ம எப்படி இந்த கூட்டத்தில் போய் பேசுறது என்று சொல்லி என்னுடைய பெயரை நான் திரும்ப பெற்றேன். அந்த பேச்சு போட்டியில் கலந்து கொண்ட மற்ற 3 பேருக்கு நான் பேச்சு போட்டிக்கான அந்த உரையை எழுதி கொடுத்தேன். நான் எழுதி கொடுத்தவர்கள் முதல் பரிசை பெற்றார்கள். ஆனால் நான் அந்த போட்டியிலே கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் எனக்கு தோல்வி என்றால் பயம். ஒருவேளை நான் அந்த பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு பாதியிலேயே உரையை நிறுத்தி விடுவேனோ, ஒருவேளை நான் தவறாக பேசிவிடுவேனோ, என்னுடைய வார்த்தைகள் குழன்று சரியாக அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாமல் போய்விடுமோ என்று பயந்து அந்த போட்டியிலிருந்து நான் விலகினேன். இப்படி நிறைய பேர் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில் தோற்று விடுவேனோ, இந்த முயற்சியை செஞ்சால் எனக்கு சரிப்பட்டு வராது, நான் விழுந்து விடுவேன், இந்த கல்வியை உயர்கல்வியை நான் பயின்றால் நான் ஒருவேளை வெற்றி பெற மாட்டேன், அதை செய்தால் நான் வெற்றி பெற மாட்டேன், இதை செய்தால் வெற்றி பெற மாட்டேன் என்று தோல்வி பயம். இந்த தோல்வி பயத்தினால் பல நேரத்தில் நாம் எந்த முயற்சிகளையுமே செய்யாமல் உடைந்து போய் இருக்கிறோம். திருமண பயம். இன்றைக்கு கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று, திருமண வயது வந்தவர்கள் திருமணத்திற்கு தயாராக இல்லை. திருமணம் செய்வதற்கு அவர்கள் விருப்பம் கொள்வது இல்லை. அதற்கு ஒரு முக்கியமான காரணம் பயம். திருமணம் செய்தால் என்னால் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? குடும்ப பாரத்தை என்னால் சுமக்க முடியுமா? என்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையிலே என்னால் பராமரிக்க முடியுமா? நான் வாங்கக்கூடிய வருமானம் எனக்கு போதுமானதாக இருக்குமா? இப்படி பலவிதமான திருமணம் சார்ந்த பயத்தினால் இன்று பலர் திருமணம் செய்து கொள்ளாமல் காலம் தாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். மூன்றாவதாக பாதுகாப்பு பற்றிய பயம். இன்றைக்கு நிறைய பேர் பயணங்களை அல்லது நீண்ட தூர வேலைகளை தவிர்க்கிறார்கள். அதாவது நான் நீண்ட தூரம் சென்றால்
பாதுகாப்பாக இருப்பேனா? என்னுடைய உடல் அளவிலே நான் எதுவும் தாக்குதலுக்கு உள்ளாவேனா? உளவியல் ரீதியாக நான் காயப்படுத்தப்படுவேனா? எனக்கு பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுமா என்று பாதுகாப்பை பற்றி, எனக்கு சேஃப்டி முக்கியம், நான் எங்கே போனால் எனக்கு சேஃப்டியாக அந்த இடம் இருக்குமா என்று நினைத்தே நாம் பல நேரங்களிலே அந்த பயத்தில் பல வாய்ப்புகளை இழந்து விடுகிறோம். நான்காவதாக, பிறரை நம்புவதில் பயம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன என்றால் அடுத்தவர்களை நம்புவது. ஒரு சில நபர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கலாம், ஒரு சிலர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம். ஆகவே இன்றைக்கு எல்லோரையுமே நாம் சந்தேக கண்ணோடு பார்க்கிறோம், நம்புவதற்கு சிரமப்படுகிறோம். பல நேரத்தில் உண்மையானவர்கள், நம்மை நேசிக்கக்கூடியவர்கள், நாம் வளர வேண்டுமென்று மிகுந்த ஆவலோடு இருக்கக்கூடியவர்களை கூட நாம் நம்பாமல் காயப்படுத்தி விடுகிறோம். நம்புவதில் பயம். இந்த நம்புவதன் மூலமாக இவர் எனக்கு துரோகம் செய்து விடுவாரோ, தவறான வழியில் என்னை கொண்டு போய் விட்டு விடுவாரோ, எனக்கு தவறான வழிகாட்டி விடுவாரோ என்று பிறரை நம்புவதில் கூட பயத்தோடு இருந்து கொண்டிருக்கிறோம். ஐந்தாவதாக, சிந்திப்பதில் நாம் பயப்படுகிறோம். பல நேரத்தில் ஒரு சில விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இப்படி சிந்தித்து முடிவெடுப்பதில் பயப்படுகிறோம். அதாவது என்னுடைய சிந்தனையும் முடிவும் சரியாக இருக்குமா, நான் சிந்தனை செய்யக்கூடிய இந்த விதம் சரியாக இருக்குமா, அது எனக்கு பாதிப்பை தருமா, என்னை ஏமாற்றி விடுமா, மீண்டும் என்னை தோல்வியாளனாக இந்த சிந்தனை இந்த முடிவு மாற்றிவிடுமா என்று சொல்லி சிந்திப்பதற்கு கூட இன்றைக்கு பலர் பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசுவதற்கு பயம். இன்றைக்கு நிறைய பேர் அதிகமாக பேசுகிறார்கள், இன்னும் அதிகமான பேர் பேசுவதற்கு தடுமாறுகிறார்கள். காரணம், நான் பேசுவது தவறாய் விடுமோ, நான் பேசுவதால் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, நான் பேசுவதால் இவன் அறிவு குறைவானவன், இவனுக்கு நாகரிகம் தெரியவில்லை, இவனுக்கு ஞானம் இல்லை என்று சொல்லி என்னை ஏசி விடுவார்களோ, ஏளனப்படுத்தி விடுவார்களோ என்று நினைத்து பல நேரத்தில் இன்றைக்கு நிறைய பேர் பேசாமல் இருந்து விடுகிறார்கள் பயத்தின் காரணமாக. இது பல நேரத்தில் குடும்பத்தை பாதிக்கிறது. பேச வேண்டிய இடத்துல பேசாமல் இருப்பதால் பிள்ளைகள் தவறான வழிகளிலே சென்று விடுகிறார்கள். குடும்பத்தில் பிறர் தவறான முடிவு எடுக்கிறார்கள் என்று தெரிந்தும், இந்த பிரச்சனைக்கு இதுதான் முடிவு என்று தெரிந்தும், ஐயோ நான் பேசினா எதுவும் வம்பு வந்துருமோ, நான் பேசினா எதுவும் தவறு வந்துருமோ என்று சொல்லி பேசாமல் இருந்தே குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு இன்று பலர் காரணமாக இருக்கிறார்கள். ஆகவே பேச பயப்படக்கூடியவர்கள் இன்று நிறைய பேர் இருக்கிறார்கள். ஏழாவதாக, தனிமை பயம். இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டுமென்றால், முன்னேற வேண்டுமென்றால் எல்லா நேரத்திலையும் குழுவாக இருந்து செயல்பட முடியாது, அது சரியாகவும் இருக்காது. சில நேரத்தில் தனிமையாக வாழ்க்கையிலே பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். தனிமை என்பது சில நேரத்தில் நம்மை பற்றி கொள்ளும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு தனிமையாக இருப்பது பயம். இந்த தனிமை பயத்தினால் பலர் தங்களுடைய உயர்கல்வியை இழந்திருக்கிறார்கள். தனிமை பயத்தினால் பலர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள். தனிமை பயத்தினால் பலர் தங்களுடைய வாழ்க்கையை கூட தொலைத்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பயம் என்பது கற்பனையில் உருவானதாக இருக்கலாம், அல்லது நம்முடைய பாதிப்புகளால் உருவானதாக இருக்கலாம். எதுவாக வேணாலும் இருந்துட்டு போட்டும். எரேமியாவிடம் சொன்ன அதே வார்த்தையை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. எவ்வளவு ஆழமான வார்த்தை! கவலைப்படாத மகனே, மகளே, என்ன பிரச்சனை வந்தாலும் கவலையே கொள்ளாதே, உன்னை விடுவிக்க நான் கொஞ்சம் தூரத்தில் இல்லை, உன்னோடு இருக்கிறேன், தைரியமாக இரு என்று அவர் சொல்லுகிறார். இதை விட ஒரு ஆறுதலான வார்த்தை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது.
கடவுள் மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறேன் என்று. இதை நாம் நிச்சயமாக நம்ப வேண்டும். எப்போதெல்லாம் வாழ்க்கையிலே பயப்படுகிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே பயத்தின் காரணமாக ஒதுங்குகிறோமோ, அப்போதெல்லாம் இந்த எரேமியா புத்தகத்திலே அதிகாரம் 1 இறை வார்த்தை 8 திரும்ப திரும்ப நாம் வாசிக்க வேண்டும். கடவுள் என்னோடு இருக்கிறார், என்னுடைய துன்ப வேளையிலே என்னை விடுவிக்க அவர் என்னில் இருக்கிறார் என்று நாம் ஆழமாக நம்பிவிட்டோம் என்றால், எந்த செயலையும், அது ஆபத்தானதாக இருக்கலாம், தனிமையில் செய்ய வேண்டிய ஒரு செயலாக இருக்கலாம், நாம் நிச்சயமாக நம்மால் பயமின்றி செய்ய முடியும். ஆகவே பயந்து பயந்து வாழ்க்கையிலே ஒதுங்கி இருந்த அந்த நிலையை மறப்போம். பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு என்னோடு இருக்க என்னுடைய ஆண்டவர் இருக்கிறார் என்னும் நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் புதிய பயணத்தை தொடங்குவோம். ஆமென்.